புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்று தமிழ்நாடெங்கிலும் நடைபெறுகின்ற கூட்டங்களின் வரிசையில் ஒரு மாநாடாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த எழுச்சிமிக்க நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் தம்பி கே செல்லப்பாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் விராலிமலையில் தமிழகம் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களை சந்திக்கின்ற பொன்னான வாய்ப்பு. வெற்றி உறுதியாகிவிட்டது என்பதை திரண்டிருக்கிற இந்த கூட்டம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. இந்த கூட்டம் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு வந்த கூட்டம் மட்டுமல்ல, 5 ஆண்டுகள் நடைபெற்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு நன்றி செலுத்துகிற கூட்டமாகவும் நான் நம்புகின்றேன். ஒரு 10 ஆண்டுகள் தமிழகத்தை எல்லா வகையிலும் சீரழித்து சிதைத்து படுபாதாளத்திற்கு கொண்டு போன அதிமுகவிடமிருந்து ஆட்சி கைக்கு வந்தவுடன் இந்த 5 ஆண்டு காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் பார்த்து வியக்கின்ற அளவிற்கு ஆட்சி நடத்துகின்ற தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னதைப் போல யாரும் எந்த தேவையும் எடுத்து வைக்காமல் அவருடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி இன்றைக்கு எல்லோருடைய மனதிலும் நிறைந்து நிற்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் மாலையிலே பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சங்கங்களை சார்ந்தவர்களை நாங்கள் சந்தித்தோம். வியாபாரிகள், விவசாயிகள், வர்த்தகத்துறையை சார்ந்தவர்கள், மகளிர் அமைப்பை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் என்று பலதரப்பட்டனர் வந்தார்கள். ஒவ்வொருவரும் பல கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். ஒன்றிய கழக செயலாளர்களும் கோரிக்கை வைத்தார்கள். என்றால் இதுவரை நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களோடு இவற்றையும் சேர்த்து செய்தால் இந்த பகுதி முழுமையாக மேன்மையுறும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இங்கே தம்பி செல்லப்பாண்டியன் சொன்னதைப் போல இங்கே ஒரு அரசு கல்லூரி வேண்டும் என்று கேட்டார்கள். அது ஏன் வரவில்லை என்று அவர் ஒரு காரணத்தை விளக்கினார். திராவிட மாடல் அடுத்து தளபதியின் தலைமையில் அமைந்தவுடன் விராலிமலைக்கு அரசு கல்லூரி வருவதற்கும் இங்கே அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் ஆவண செய்வதற்கு நான் தலைவரிடம் பரிந்துரை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்து நம்முடைய ஊரில் இருக்கிற கழகத்தினுடைய முன்னோடி செல்வராஜ் என்பவர் விராலிமலை முருகன் ஆலயத்திற்கு மேலே செல்வதற்கான மின்தூக்கி வசதி, லிஃப்ட்டு எல்லாம் தயாராக இருக்கிறது, ஆனால் இன்னும் செயல்படவில்லை என்று சொன்னார். நான் உடனடியாக அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி சேகர்பாபுவிடம் பேசினேன். அவர் விசாரித்து அப்படி ஒன்று வேலை பணிகள் முடிந்திருந்தால் உடனடியாக இயக்குவதற்கு ஆவண செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். ஆக ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாமல் வைக்கின்ற கோரிக்கைகளில் எதத்தை உடனடியாக செய்ய முடிப்பது, எதனை தேர்தல் அறிக்கையிலே உறுதியாக தருவது, எவற்றை இப்போது இருக்கிற அமைச்சர்கள் மூலமாக அந்த காரியங்களை தேர்தலுக்குள்ளாகவே செய்து முடிக்கலாம் என்று எங்களை போன்றோர் வருகிற இடத்தில் இந்த கடமைகளை ஆற்றி வருகின்றோம். நடைபெற இருக்கின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அதைத்தான் நான் இன்றைக்கு வந்திருப்பவர்களுக்கு மனதிலே பதிய வேண்டிய ஒரு செய்தியாக முதலிலேயே குறிப்பிட விரும்புகின்றேன். இதனால் வரை நடைபெற்ற தேர்தல் பல கட்சிகள் போட்டியிடும், ஒரு கட்சி அல்லது ஒரு கட்சியின் தலைமையில் அமைந்த கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதுதான் நியதி. ஆனால் இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு தத்துவ போர். 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த நம்முடைய நெஞ்சிலே நிற்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர், அதற்கு முன்னாள் அறிஞர் அண்ணா, இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த தந்தை பெரியார், எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருந்த நீதி கட்சி, இந்த திராவிட பேரியக்கம்
தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கக்கூடிய உயர்வு, உருவாக்கி வைத்திருக்கிற சமத்துவ சமதர்ம சமுதாயம், எல்லோரையும் ஒன்று என்று கருதி ஒதுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் கிடந்தவர்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் சமுதாயத்தில் அங்கீகாரமும் பெற்றுத்தந்த இந்த நிலைமைக்கு மாறாக இங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தியர்களும் எல்லோரும் ஒன்று என்று வாழ்கிறோம். சாதி மத பேதம் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் ஒரு மதம்தான் இருக்க வேண்டும், ஒரு மொழிதான் இருக்க வேண்டும், எல்லாம் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி இன்றைக்கு பதவிக்காகவே அரசியல் கட்சி நடத்துகிற சிலரின் துணையோடு தமிழ்நாட்டில் கால் வைக்க முனைகின்றார்கள். சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாகிய இரவல் எழுத்துக்களில் செயல்படுகின்ற இந்தி மொழிதான் இந்தியாவின் ஒரே மொழியாக இருக்க வேண்டும், இந்து மதம்தான் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே கலாச்சாரம் பண்பாடு வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்கிறோமே, இதை சிதைக்கின்ற மனநிலை கொண்டு ஒரே கல்வி என்று திணிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கின்றது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், ஒட்டகம் மூக்கை நுழைவதற்கு இடம் கொடுத்தால் பின்னர் ஒட்டகத்தில் இருக்கிறவன் காலி செய்ய வேண்டியிருக்கும், ஒட்டகம் உள்ளே நுழைந்து விடும் என்று. அதே போல அவர்களுடைய முயற்சி என்பது ஒரு தேர்தலிலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அல்ல, பண்பட்டு இருக்கின்ற பயிர் செழித்து வளர்ந்திருக்கின்ற தமிழகத்தை சிதைப்பதற்கு அவர்கள் படையெடுத்து வருகிற போது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்புணர்ச்சி எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய கடமை மக்களாகிய உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் வித்தை காட்டிவிட்டார்கள். 11 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அவர்கள் கையில் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டது. சுயேட்சையான அமைப்புகள் எல்லாம் அரசின் அமைப்புகளாக மாற்றிவிட்டார்கள். அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் அந்த அமைப்புகள் செய்யும். சிபிஐ போன்ற அமைப்புகள், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இவற்றை கொண்டு எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகின்ற முயற்சி, எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தல் ஆணையத்தையே தங்கள் கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இதை நீங்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும். இதெல்லாம் மேலோட்டமான குற்றச்சாட்டு அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்து மேடையில் அப்படி பேசுகிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. தேர்தல் ஆணையம் என்பது இந்தியாவில் இருக்கிற ஒரு சுதந்திரமான அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய துணைக்கண்டத்தில் சில பொறுப்புகளை இருக்கிறவர்களை யாராலும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இவர்களோடு சேர்ந்து அரசாங்கம் செய்கின்ற செலவுகளை, வரவு செலவை, எது சரியாக இருக்கிறது எது தவறாக இருக்கிறது என்று கணக்கு பார்க்கக்கூடிய சிஏஜி என்று சொல்கிற காம்ட்ரோலர் ஜெனரல் என்கின்ற அமைப்பு, இந்த அமைப்புகளின் வரிசையில் தேர்தல் ஆணையமும் வருகிறது, தேர்தல் ஆணையாளரும் வருகின்றார். இந்த பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஏதாவது பொறுப்புக்கு மாறாக ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலே செயல்படுவார்களானால் வேறு என்னதான் செய்வது என்று கேட்டால் ஒரே ஒரு வழி, அரசியல் சட்டம் தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற முறையை கொண்டு வரலாம். மாநிலங்களவை என்றால் 50 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அதை கொண்டு வர வேண்டும். மக்களவை என்றால் 100 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு தீர்மானத்தை முன்வைக்க வேண்டும். இவ்வளவு உயர்ந்த பொறுப்பு, இத்தனை பாதுகாப்பு, இன்சுலேஷன் என்று சொல்வார்கள், இம்யூனிட்டி என்று சொல்வார்கள், அதை போல யாராலும் அவ்வளவு எளிதாக கை வைக்க முடியாது என்ற பாதுகாப்பு இந்த பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் அதன் காரணம் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று. விராலிமலையில் வாழ்கிற பொதுமக்களுக்கு சொல்வேன், இது பொதுமக்கள் திரண்டு வந்திருக்க கூட்டம். நாங்கள் மாலையிலே நடத்தியது வியாபாரிகள் அல்லது இந்த பகுதியில் இருக்கிற பிரமுகர்களோடு, அதற்கு முன்னால் கட்சி தோழர்களோடு, இப்போது பொதுமக்களை வாருங்கள் என்று அழைத்திருக்கின்றோம். துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், ஆங்காங்கே இது மாதிரி விளம்பர தட்டிகளை வைத்து எல்லோரும் வாருங்கள் என்கிற போது கட்சி தோழர்கள் மட்டுமல்ல, ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, மாற்று கட்சி நண்பர்களும் வருவார்கள், நடுநிலையாளர்களும் வருவார்கள், அரசியலில் என்ன முடிவெடுக்கலாம் என்று யோசிக்கிறவர்களும் வருகிறார்கள் என்கிற போது
எல்லோருக்கும் தேவையான கருத்துக்களை சொல்லி எங்கள் கொள்கை, கோட்பாடு, செயல்முறை, திட்டங்கள் இதை சொல்லி ஆதரவு திரட்டுவதற்குத்தான் ஒரு பொதுக்கூட்டமே தவிர வேறு யாரையும் அள்ளி வீசி வார்த்தைகளை விமர்சித்து விட்டு செல்வதற்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்து மேடையை மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று அண்ணா சொன்னார்கள். அந்த வகையில் தான் நான் சிலவற்றை உங்களுடைய கருத்துக்கும் கவனத்திற்கும் வைக்கின்றேன். தேர்தல் ஆணையரை இதுவரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? 3 பேர் கொண்ட குழுதான் தேர்ந்தெடுக்கும். அந்த 3 பேர் யார்? ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், 2வது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், 3வது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இப்படி இருந்த சட்டத்தை அண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு திருத்தம் கொண்டு வருகின்றது. என்ன திருத்தம் தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். பாரபட்சம் இல்லாமல் இருப்பதற்காக ஆளுங்கட்சியிலிருந்து பிரதமர், எதிர்க்கட்சியிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர், நடுநிலையோடு சட்டத்தின்படி செயல்படக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இதில் என்ன திருத்தம் வருகிறது என்றால், பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அந்த இடத்துல பிரதமருடைய அமைச்சரவையில் இருக்கிற இன்னொரு அமைச்சர் இருப்பார் என்று திருத்தம் செய்தார்கள். எதிர்ப்பு தெரிவித்தோம், திருத்தங்கள் கொடுத்தோம். அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மையினால் எங்கள் திருத்தங்கள் தோற்று போயின. சட்டம் நிறைவேறியது. இப்போது தேர்தல் ஆணையாளரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு என்பது 3 பேர் கொண்ட குழுவில் 2 பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். Caesar's wife must be above suspicion என்பார்கள். இப்படிப்பட்ட பொறுப்புகள் இருப்பவர்கள் மீது சந்தேகம் வரக்கூடாது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய சிறப்பு, இந்த ஜனநாயகம், குடியரசிலே உள்ள சிறப்பு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான எந்தவிதமான தடையும் இல்லாத தேர்தல்கள் நடைபெற வேண்டும். அதை உறுதி செய்து தர வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட சூழலில்தான் ஒன்றியத்தில் இருக்கிற ஆளுகின்ற அரசாங்கம் தன் அதிகாரத்தை வைத்து நசுக்க முயன்றாலும், என்னென்ன வகையிலே முயன்றாலும், நமக்கு தர வேண்டிய நிதியை மறுத்தாலும், அதையெல்லாம் மீறி நல்லாட்சி நடத்துகிற திறமை, துணிவு, பக்குவம் நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் சொல்லுகிறேன், வரவிருக்கிற தேர்தலில் எச்சரிக்கை தேவை. நமக்கு நாம் தான் பாதுகாப்பு. நம்முடைய வாக்குகள் நமக்கு ஆதரவாக இருப்பவர்கள், இந்த இயக்கத்திற்கு எந்த வகையிலும் துணை நிற்கக்கூடியவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய கடமை நம்முடைய கழகத்திற்கும் கழகத்தில் இருக்கிற கூட்டணியினருக்கும் உண்டு. பொதுமக்களாகிய நீங்களும் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். நான் சொன்னதெல்லாம் அபாய அறிவிப்பு, மேலோட்டமானது அல்ல, காதில் கேட்டுவிட்டு செல்வது அல்ல. வருமுன் காப்பவனே அறிவாளி. இவர்கள் என்னவெல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். தந்திரங்களின் மூலமாகவே அவர்கள் எல்லாவற்றையும் அடைய முயற்சிப்பார்கள். நேர் வழியிலே அல்ல, எதிர நின்று யுத்தம் செய்து அல்ல, மக்கள் மனதை மாற்றி அவர்கள் மனதில் இடம் பிடித்து அல்ல. நான் வேடிக்கைக்காக சொல்லுவேன், இன்றைக்கு அவர்கள் எவ்வளவோ முயன்றாலும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவில்லை. அதற்கு காரணம் நம்முடைய இயக்கம் வேரூன்றி இருப்பது, மக்கள் மனதிலே அழுத்தமாக பதிந்திருப்பது. அது அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. வடக்கே பல மாநிலங்களில் வித்தை காட்டிவிட்டார்கள். அருணாச்சல பிரதேசத்திலே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. ஆனால் வெற்றி பெற்றவர்களெல்லாம் மிரட்டி, அச்சுறுத்தி, ஏதேதோ வகையிலே சொல்லி அந்த பக்கம் கொண்டு வந்து ஆட்சியையே மாற்றிவிட்டார்கள். இது மாதிரி பல மாநிலங்களில் ஊடுருவி காட்டிய வித்தை. நான் நாடாளுமன்றத்தில் இந்த மாதம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பேசுகிற நேரத்தில் கடைசியாக முடிக்கிற போது சொன்னேன், பாரதிய ஜனதா செல்லுகிற இடமெல்லாம் வெற்றி என்று மனதிலே கருதி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்வேன், தான் செல்லுகிற இடமெல்லாம் வெல்லுகிறோம் என்ற வெற்றியோடு திரும்பியவன் நெப்போலியன் போனபார்ட், பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர். அவன் முதலாக தோல்வி கண்ட இடம் வாட்டர்லூ என்பது. நெப்போலியனுக்கு வாட்டர்லூ, பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டு விட்டார்கள். நேருக்கு நேராக அவர்களுக்கு முன்னாலேயே சொன்னேன், கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். வேறு என்ன செய்ய முடியும்? இதை நான் அதீத நம்பிக்கையோடு சொல்லவில்லை, தன்னம்பிக்கையோடு சொன்னேன். உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள். இவ்வளவு காலம் இந்த அரசு செய்திருக்கக்கூடியவற்றையெல்லாம் அவர்களுடைய தந்திரங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன்.
முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அது இலவச பயணம் அல்ல. நம்ப முடியாது உங்களால். இன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் 72 லட்சம் மகளிர் நகர பேருந்துகளிலே பயணம் செய்கின்றார்கள். இதுவரை 800 கோடி பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு சராசரியமாக 1000 ரூபாய் மிச்சமாகிறது. நகர பேருந்துகளில் செல்கிறவர்கள் யார்? செல்வந்தர்களா, சீமான்களா? நடுத்தர வர்க்கத்தினர் கூட இருசக்கர வாகனம் வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் வசதியானவர்கள் எல்லாம் 4 சக்கர வாகனம். ஏழை எளியோர், அன்றாடங்காட்சிகள், காய்கறி விற்போர், பூ கட்டி விற்போர், கூலி வேலைக்கு செல்வோர், இவர்கள் தான் நகர பேருந்துகளில். அப்படிப்பட்டவர்கள் சம்பாதிக்கிற ஒரு 4000 5000த்தில் 1000 ரூபாய் பேருந்துக்கு செலவாகிறதே, இது இருந்தால் வேறு ஒன்றுக்கு செலவழிக்கலாமே என்று எண்ணிக்கொண்டே போகிற அவர்களுக்கு ஒரு சொல் காதில் விழுந்தது. அம்மா, நீ பயண கட்டணம் செலுத்த வேண்டாம், உனக்காக உன் அண்ணன் ஸ்டாலின் செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அது இலவச பயணம் அல்ல. அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயணம் செய்வதற்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு செலுத்திவிடும். விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்திற்கு பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு கட்டணம் செலுத்துவதில்லை. அது இலவசம் அல்ல. உங்களுக்காக மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு செலுத்திவிடும். நான் நாடாளுமன்ற உறுப்பினர், ரயிலில் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன், முன்பதிவு மட்டும்தான் செய்வேன், பணம் செலுத்துவதில்லை. அது ஓசி பயணம் அல்ல. எனக்காக நாடாளுமன்ற விவகாரத்துறை செலுத்திவிடும். இப்படித்தான் ஒரு அரசாங்கம் மக்களுடைய சுமைகளை குறைப்பதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்து தருகிறது. இது இலவசம், ஏமாற்று என்கிறார்கள் அல்ல. தங்களுக்குரிய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற நிலையினை அடைகிற வரை மக்களுடைய சுமைகளை அரசாங்கம் பகிர்ந்து கொள்கிறது என்கின்ற மனிதாபிமான சமூக நலத்திட்டங்கள் இவைகள். அதிலே இன்னொன்றுதான் மகளிருக்கு தருகின்ற உரிமை தொகை. மாதம் 1000 ரூபாய். 1,31,00,000 மகளிர் இன்றைக்கு அந்த உதவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 1000 ரூபாய் தருகிறோம் என்று சொன்னோம், தந்தீர்களா என்று கேட்டார் எதிர்க்கட்சி தலைவர். 2023 தருகிறோம். என்ன நடந்தது தெரியுமா? இப்போது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தந்திரமாக பாரதிய ஜனதாவும் அவர்களுக்கு துணை போகிறவர்களும் வழக்கொன்று தொடுத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அது உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பாக இருக்கிறது. அவருடைய எதிர்பார்ப்பு இது மாதிரி திட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று. அப்படி நிறுத்தினால் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேராது. எனவே நீ 8 அடி பாய்ந்தால் நான் 16 அடி பாய்வேன் என்று. 1000 ரூபாயைத்தான் நிறுத்த பார்க்கிறாய். தேர்தல் வருகிற வரை 3 மாதத்திற்கும் கோடை காலத்திற்கு சேர்த்து 5000 ரூபாயை வீட்டிலே கொண்டு வந்து எல்லா மகளிருக்கும் தந்து எங்கள் தலைவர் அவர்களுக்கு அதிர்ச்சி தந்திருக்கின்றார். முன்கூட்டியே 5000 ரூபாயை கொடுத்த அன்றைக்கு மகளிர் இருந்த மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும். எல்லா திசைகளிலும், எல்லா இடங்களிலும். வயதானவர்கள் எல்லாம் வங்கியில் ஏடிஎம்மில் அந்த 500 ரூபாய் தாளை வாங்கி எண்ணிய முகத்திலே பார்த்த பூரிப்பு இது நாள் வரை பார்த்திராத ஒன்று. வீட்டில் இருக்கிற பெண்கள் கணவன் வெளியே கிளம்புகிற போது ரொம்ப யோசித்து சொல்வார்கள், ஒரு 100 ரூபா இருந்தால் பரவாயில்ல, இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் கறி சாப்பிடணும்னு கேட்டுச்சு, அல்லது யாரோ விருந்தாளி வராங்க, எனக்கு ஒரு அவசர தேவைன்னா முடியாதுன்னு சொல்கிறவங்களும் உண்டு, இயலாது என்று சொல்கிறவர்களும் உண்டு. பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்றாலும் முடியாது. ஆனால் இப்போது எல்லா மகளிர் கையிலும் 1000 ரூபாய் என்கிற போது அவர்கள் விரும்பியதை, வேண்டியதை, பிள்ளைகளுக்கு வேண்டியதை, பெரியவர்களுக்கு வேண்டியதை செய்யலாம் என்ற ஒரு தன்னிறைவு வந்து இந்த நாட்டு மகளிர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களே, அது பொறுக்கவில்லை அவர்களுக்கு. அதனால்தான் அடுத்த அறிவிப்பையும் தந்தார். அடுத்து நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் இனி மாதம் 1000க்கு பதிலாக 2000 ரூபாய் தரப்படும். ஆக இது எதற்கு என்று சொன்னால், பொருளாதாரத்தினுடைய நிலைமை அறிந்து, இன்றைக்கு உலகத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தி என்று பாரதிய ஜனதா கட்சி வந்து சொல்லும். அதிமுக அதற்கு ஊதுகுழலாக வந்து சொல்லும் 3வது இடம் 5வது இடம் என்று. நான் சொல்கிறேன் உங்களுக்கு,
இந்தியாவிலே அரசாங்கத்திற்கு வருகிற வருமானத்தில் 48 விழுக்காடு வருமானத்தை 1% பணக்காரன் மட்டுமே அனுபவிக்கிறான். 50 விழுக்காடு நடுத்தர ஏழை மக்கள் வெறும் 10 விழுக்காடு வருமானத்தை தான் அனுபவிக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கிற சொத்து அதில் 10 விழுக்காட்டை சார்ந்தவர்களிடம் 80 பங்கு இருக்கிறது, மீதி உள்ளவர்களிடம் தான் 20 பங்கு இருக்குது. இதுதான் இந்தியாவினுடைய நிலைமை. பர் கேபிட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தனிநபர் வருமானம் என்பது இந்தியா கடைசியில் நிற்கின்றது. சீனாவை விட 6 மடங்கு குறைவு நமக்கு. வியட்நாமை விட பாதிதான் இந்தியாவிலே தனிநபர் வருமானம். யாரிடம் கதை விடுகிறீர்கள்? பொருளாதாரம் செழித்து விட்டது என்று. ஆக இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இந்த நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை தருகிற போது எப்படி தருவது? வரி வசூலித்து தான் தர முடியும். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி உருவானதற்கு பின்னால் இன்னொரு கூடுதல் தகவலை இளைஞர் அணியினை சார்ந்தவர்களுக்கும் விவரம் தெரிந்தவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்வேன். வரி இல்லாத வருமானத்தை 41 விழுக்காடு உயர்த்தி காட்டியிருப்பது தளபதி அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி. எனவே நான் இப்போது உங்களிடம் கேட்பேன், மிக முக்கியமாக ஒன்று. சில பேர் ஓரத்தில் நின்று என்ன கூடும் அல்லது கேட்கலாம் என்று கருதக்கூடும். இவர் என்ன தேர்தல் ஆணையம் என்கிறார், அரசியல் சட்டம் என்கிறார், பர் கேபிட்டா என்கிறார், பணக்காரன் என்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்? நான் சாதாரணமான மனிதன் என்று சொல்வார்கள். வரி இல்லாத வருமானமா? அப்படி என்றால் என்ன? வரியா? நான் செலுத்துவதில்லை என்று எண்ணலாம். பல பேருக்கு வரி என்றால் ஏதோ வருமான வரி அலுவலகத்திற்கு போய் கட்டுவது என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அல்ல. இங்கிருந்து நீங்கள் போகிற வழியிலே ஒரு டீ சாப்பிட்டால் அந்த டீயில் இருக்கிற டீ தூள் அந்த விலையோடு சேர்த்து ஒரு வரி தருகிறீர்கள். அதில் போடப்படுகிற சர்க்கரை அதன் விலையோடு ஒரு வரி தருகிறீர்கள். கலக்கிற பால் அந்த பாலோடு விலை அதற்கு ஒரு வரி தருகிறீர்கள். ஒரு தேநீர் அருந்துகிற போதே 3 வரி தருகிறீர்கள். காலையில் விழித்ததிலிருந்து இரவு உறங்குகிற வரை வரி வரி என்று தந்து கொண்டிருக்கிற ஏழை நடுத்தர மக்கள் வாழ்கிற நாடு இந்த நாடு. அம்பானியும் அதானியும் இப்படி தருகிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் ஈட்டுவது ஏராளம், சலுகைகள் ஏராளம். ஆனால் உழைத்து வாங்குகிற பணத்தை எல்லாம் அரசாங்கத்திடம் எதற்காக வரியாக தருகிறீர்கள் என்றால் நலத்திட்டங்களுக்காக, ஊர் உயர்வதற்காக. சாலைகள் வேண்டும், பள்ளிக்கூடங்கள் வேண்டும், குடிநீர் வசதி வேண்டும், மருத்துவமனைகள் வேண்டும் என்று. அதைத்தான் சொன்னேன். இவற்றையெல்லாம் செய்வதோடு சேர்த்து வரி இல்லாமலே வருமானத்தை பெருக்குகின்ற திறமை நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. இப்போது இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே தேர்தல் என்பது எப்போது இருந்து நடக்கிறது தெரியுமா? 1920 இருந்து நடக்கிறது. அந்த 1920 தான் முதலாக நீதி கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றது. 17 ஆண்டுகால ஆட்சியிலே தான் பல முன்னேற்றங்களை கண்டோம். எல்லாவற்றையும் என்னால் இப்போது விரித்து பேச நேரமில்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன். நாளை காலை இந்த விராலிமலையில், இலுப்பூரில், புதுக்கோட்டையில், திருச்சியிலே உங்களுக்கு தெரிந்த மருத்துவர்கள் யாராவது இருந்தால் ஒரு சம்பிரதாயமாக போய் பாருங்கள். நோய்க்கு மருந்துக்கு வெட்டு வேண்டாம், சம்பிரதாயமாக சந்தித்து கேளுங்கள். ஒரு டாக்டராக வேண்டுமென்றால் என்ன தகுதி என்று கேளுங்கள். 12வது படித்து தேர்ச்சி பெற வேண்டும். பின்னர் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கு பின்னால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைக்கும். இதுதானே? ஆனால் இதே தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மருத்துவர் ஆக வேண்டும் என்றால் கல்வி தகுதி இவற்றோடு சேர்த்து சமஸ்கிருதமும் தேவை என்று ஒரு சட்டம் இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவ படிப்பிற்கும் என்ன சம்பந்தம்? அது தெரிந்தவர்கள், படித்தவர்கள் மட்டுமே டாக்டர்களாக, அது தெரியாத வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நோயாளிகளாக, கம்பவுண்டர்களாக இருக்க வேண்டும் என்ற சதி. ஒரு சட்டம் இயற்றுகிற போது, அதற்கான மசோதா வருகிற போது, ஒரு சொல் சேர்ந்தால் எல்லாம் தலைகீழாக மாறும், ஒரு சொல்லை நீக்கினாலும் தலைகீழாக மாறும். அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. அதுபோல நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் மருத்துவ படிப்பிற்கு சமஸ்கிருதம் தேவை என்று இருந்ததல்லவா? அதற்கு அடுத்து இல்லை என்ற ஒரு வார்த்தையை சேர்த்தார்கள். தேவை இல்லை என்று வந்த காரணத்தால் தான் அஞ்சுகம் பூபதி டாக்டர். அது வந்த காரணத்தால் தான் என் மகள் டாக்டர்.
அது வந்த காரணத்தால் தான் சந்திரசேகருடைய பிள்ளை டாக்டர். அது வந்த காரணத்தால் தான் உங்கள் பிள்ளைகளெல்லாம் டாக்டர்கள். இல்லாவிட்டால் வெறும் ஏர் உழுது கொண்டு மண்ணிலே உடைத்து கொண்டு ஆடு மாடுகளோடு புடங்கி கொண்டிருந்த நம் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் டாக்டர்களாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நீதி கட்சி, நம் பாட்டன் கட்சி. இது மாதிரி எத்தனையோ செய்தோம். இது தொடர்ந்தது. 1947 நாடு விடுதலை அடைகிறது. 1950 குடியரசாகிறது. அதுநாள் வரை தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை என்பது இப்பொழுது இருப்பது போல எல்லோருக்கும் கிடையாது. சொத்து வரி செலுத்துகிறவர்கள், வருமான வரி செலுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் என்று இருந்தது. அதுவும் பல பேருக்கு தெரியாது. அரசியல் சட்டத்தை இயற்றுவதற்கு முன்னால் அது தொடர்பாக விவாதம் நடந்த அரசியல் சட்ட நிர்ணய சபையில் பண்டித நேரு அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். என்ன கருத்து? இப்படி ஒரு சிலருக்கு மட்டுமே இவ்வளவு பெரிய நாட்டில் வாக்குரிமை என்பது கூடாது, 21 வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அப்போது சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்கள் தவறு செய்கிறீர்கள். படிப்பறிவில்லாத பாமரர்களிடம் நீங்கள் நாடாளுகிறவர் யார் என்று தேர்ந்தெடுக்கிற உரிமையை தந்தால் பலவீனத்திற்கு ஆட்படுவார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், தவறான ஆட்சிகள் வருவதற்கு அது வழிவகுக்கும் என்று சொன்ன நேரத்தில் அந்த 2 தலைவர்களும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்பதற்காகவாவது நீயும் நானும் சென்றாக வேண்டும் என்றார்கள். இப்போது நான் வந்திருக்கிறேன். நாளை நரேந்திர மோடியே வருவார், அமித்ஷா வருவார். எந்த தலைவன் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கடைசியாக வந்து நிற்க வேண்டியும் சாதாரண மக்களாகிய உங்களிடம்தான். அதனால்தான் உங்களை நீதிபதிகள் என்கிறோம். உங்கள் கையில் இருக்கிற வாக்குச்சீட்டு தான் உங்கள் நாட்டை யார் ஆள்வது என்பதை நீங்கள் தீர்மானிப்பது. அதை தயவு செய்து யார் நிர்பந்தித்து வற்புறுத்தி உங்களிடமிருந்து பெற முடியாது. நான் வந்து வேண்டுகோள் தான் வைக்க முடியும். நான் இன்று வைப்பது போல நாளைக்கு அதிமுக வந்து மேடை போடும், பாரதிய ஜனதா மேடை போடும், ஒருவர் பேசுவார், கேளுங்கள். யார் சொல்வது சரி என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். கண்ணை கட்டிவிட்டு காதை அடைத்துவிட்டு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது. எல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நடக்கும். ஒரு கட்சி, அதன் செயல்பாடுகள், ஆட்சியில் இருந்தால் அவருடைய திட்டங்கள், இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். எனவேதான் தேர்தல் என்பது திருவிழா அல்ல, மாறாக உங்களுடைய ஒற்றை வாக்கு என்பது எதிர்காலத்தில் 5 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதை கேட்கத்தான் வந்திருக்கிறோம். 10 ஆண்டுகள் மோசமாகி கிடந்த தமிழ்நாடு இன்றைக்கு தமிழகத்திலே 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியிலே உயர்ந்து நிற்கிற தமிழ்நாடு. உங்கள் பிள்ளைகள் கல்லூரிக்கு போனால், பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு 1000, ஆணாக இருந்தால் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் அவருக்கும், புதுமை பெண் திட்டத்தில் இவருக்கும். அதைவிட மிக முக்கியமாக படிக்கிற பிள்ளைகள் பல வீடுகளில் கேட்பார்கள், எனக்கு ஒரு நல்ல செல்போன் வேண்டும், என்னுடைய படிப்பிற்கு தேவையானவற்றுக்கு எனக்கு அது இல்லாமல் சிரமமாக இருக்கிறது, என் நண்பர்களை தேடி போக வேண்டியிருக்கிறது, நான் போய் நூலகத்தில் உட்கார வேண்டியிருக்கிறது, பல இடங்களில் வசதி இல்லை என்று குமுறி கொண்டிருந்த நேரத்தில் வாங்கி தர வசதி இல்லாத குடும்பங்கள் பல இருந்தன. இன்றைக்கு 20 லட்சம் மாணவ மாணவிகள் கையில் லேப்டாப் என்ற மடிக்கணினியை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறோம். எண்ணி பாருங்களேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளையிலிருந்து கல்லூரி படிக்கிற வரை, பின்னர் படித்து முடித்தவுடன் வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், ஊதியத்திற்கு கட்டுப்படியாகிற விலைவாசி, நடமாடுகிற நாட்டில் நிம்மதி, யார் யாருக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்காமலே செய்கின்ற ஒரு அனுபவம் நிறைந்த முதலமைச்சர் தமிழகம் பெற்றிருக்கிறது. காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கடமை யாருக்கு? கோரிக்கைகள் தந்தீர்கள், விவரம் தெரிந்தவர்கள், கோரிக்கையை தர தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், தனக்கு என்ன வேண்டும் என்பது புரியாதவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையினருக்கும் அவர் நிறைவேற்றுகிறார். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மதிய உணவு திட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அது முதலாக எப்போது ஆரம்பித்தது? நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது, சர் பிட்டி தியாகராயர் சென்னை மாநகராட்சி தலைவராக இருந்தபோது, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லா பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை தந்தார். பின்னர் காமராஜர் முதலமைச்சரானார். அவர் ஒரு முறை சாலையிலே போகிற போது வழியிலே ரயில் செல்வதற்காக ரயில் கதவு சாத்தி இருக்கிறது, கார்கள் எல்லாம் நிற்கின்றன.
அப்போது அங்கே இருக்கிற சில சிறுவர்கள் வந்து காருக்குள்ளே யார் என்று பார்க்கவில்லை, காரை சுற்றி சுற்றி வந்து வேடிக்கை பார்க்கிறார்கள். அந்த காலகட்டம் அப்படித்தான். ஊருக்குள்ளே 4 கார் சேர்ந்தார் போல் வந்தால் எல்லோரும் பரபரப்பாக வந்து நிற்பார்கள். சுற்றி வருகிற அந்த பிள்ளைகளை அழைத்து இவர் கேட்கிறார், என்ன தம்பி இந்த நேரத்தில் இங்கே பள்ளிக்கூடம் போலையா? அதற்கு அந்த பிள்ளைகள் நிமிர்ந்து பார்க்காமலே பதில் சொல்கிறார்கள், நாங்கள்லாம் படிக்கிற பசங்கள்ல, மாடு மேய்க்கிற பசங்க. அடுத்து இவர் கேட்கிறார், படிக்கிற வயதில் படிக்க போகாமல் மாடு மாய்க்கலாமா, இது சரியா என்று கேட்கிறார். கேட்பவர் மாநிலத்தின் முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியின் அகில இந்திய தலைவர் என்று தெரியாத அந்த பிள்ளைகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மாடு மேய்த்து விட்டு மாலையில் வீடு திரும்பினால் மாட்டுக்கு சொந்தக்காரன் ஒருவேளை சோறு போடுவான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் எவையா சோறு போடுவான்னு கேட்டான். காமராஜர் கோபிக்கவில்லை, மாறாக போகிற போது யோசித்துக் கொண்டே போனார். என் மாநிலத்து பிள்ளைகள் ஒருவேளை சோற்றுக்காக படிப்பை துறந்து மாடு மேய்க்கிறார்களே, அதை பள்ளிக்கூடத்தில் தந்தால் படிக்க போவார்களே என்று அவர் கொண்டு வந்து விரிவாக்கியதுதான் நாடு முழுவதும் மதிய உணவு திட்டம். அதை எம்ஜிஆர் சத்துணவு என்று பெயர் மாற்றினார். கலைஞர் வந்து அதை உண்மையான சத்துணவாக மாற்றினார். மாற்றுகிற போது இன்னொரு பெருந்தன்மை அவருக்கு. எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று இருந்ததில் அந்த எம்ஜிஆர் என்ற பெயரை கூட எடுக்காதான் கலைஞருடைய பெருந்தன்மை. தங்க நாற்கர சாலை இன்றைக்கு திருச்சியிலிருந்து ஏன் சென்னையிலிருந்து கிளம்பினால் நாகர்கோவில் வரை செல்லுகிற அளவிற்கு சாலைகளை பார்க்கிறோமே. முன்பு அப்படி நிலைமை கிடையாது. ரயில் போகிற பாதை இருக்கும், குறுகிய பாதை இருக்கும். இன்றைக்கு விரிந்த 4 வழி சாலைகள், கோல்டன் குவாட்ரிலேட்ரல் என்று சொல்வார்கள். அதனுடைய பிதாமகன் அடல் பிகாரி வாஜ்பாய். அதை கொண்டு வந்த கொஞ்ச நாட்களில் ஆட்சி மாறுகிறது. டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரானார். முந்தைய ஆட்சி செய்ததையெல்லாம் நிறுத்துங்கள் என்று சொல்லவில்லை, இந்த நல்ல திட்டம் தொடரட்டும் என்று சொன்ன காரணத்தால் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது பெற்றிருக்கிறது. அதுபோல கலைஞர் அந்த திட்டத்தை பெயரை மாற்றாமல் என்ன செய்தார் தெரியுமா? வாரத்தில் 2 நாட்கள் முட்டை கொடுத்தார். பின்னர் அதிகாரிகளை அழைத்து கேட்டார், பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்களா சரியாக? அந்த 2 நாள் மட்டும்தான் வருகிறார்கள். உடனே சொன்னார், 5 நாளும் முட்டை கொடுங்கள் என்றார். 5 நாட்களும் கொடுக்க ஆரம்பித்தோம். சில பிள்ளைகள் முட்டை சாப்பிடாத பிள்ளைகள், அவர்களுக்காக பழங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்தியாவிலேயே இன்றைக்கு சத்துணவில் இப்படி தருகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. செய்தது முத்தமிழறிஞர் கலைஞர். ஒரு பள்ளிக்கூடத்தை பார்வையிட தளபதி அண்ணன் ஸ்டாலின் போகிறார். பிள்ளைகள் எல்லாம் உற்சாகம் இல்லாமல் துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். காரணம் கேட்கிறார். பின்னர் தயங்கி ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், பல பிள்ளைகள் ஏழை விட்டு பிள்ளைகள், பெற்றோர் வேலைக்கு போய்விடுவார்கள், காலையில் எதுவும் சாப்பிடாமலே வந்து விடுவார்கள், மதிய உணவு தான் அவர்களுக்கு உணவு. அந்த பிள்ளைகள் சொல்லவில்லை, பெற்றோரும் முறையிடவில்லை. வந்தவுடன் ஆணை பிறப்பித்தார், இனிமே பிள்ளைகளுக்கு காலையிலும் சிற்றுண்டி பள்ளிகளில் தரப்படும். அந்த பள்ளிகளினுடைய வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தருவதில்லை. கேட்டால் நீ இந்தி படித்தால் தான் தருவேன் என்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்? சரி, பணம் கொடுத்தால் போதும், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லுகிற மண்ணா இந்த தமிழ்நாட்டு மண்? நீ எத்தனை 1000 கோடி தர மறுத்தாலும் நான் கொள்கையில் உறுதியாக இருப்பேன், என் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று சொல்கிறார் நம்முடைய முதலமைச்சர். என்ன காரணம்? இந்தி படித்தால் தான் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம்? வசூலித்து தருகிற வரி பணம் நம்முடையது. ஆனால் கேட்கிற உரிமை இல்லை என்று சொன்னால் எதிர்த்து கேட்கிற துணிச்சல் இந்தியாவிலேயே திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. தரமறுக்கிறார்கள். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம், இந்தி மொழியே அல்ல, எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்தியை, இது படித்தால்தான், இதை சேர்த்து கொண்டால்தான் என்று சொன்னால் 68லேயே எங்கள் அண்ணன் சொல்லிவிட்டு போய்விட்டார், எந்த காலத்திலும் தமிழ்நாடு இந்தி நுழையாது என்று. அதை கலைஞர் பின்பற்றினார், இன்றைக்கு அண்ணன் தளபதி ஸ்டாலினும் பின்பற்றுகிறார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு இந்தியை நாங்கள் அதன் திணிப்பை எதிர்க்கிறோம் என்கிறோம் அல்லவா, இந்தி பேசுகிறவனை வெறுக்கிறோமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து வாழ்கிறார்கள், பல இடங்களிலே பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கிறதா? எங்களுடைய ஆட்சியின் பல திட்டங்களில் ரொம்ப முக்கியமானது சொல்கிறேன். சாலையில் ஒருவர் அடிபட்டு விழுகிறார், ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது.
அந்த வழியாக போகிறவர்கள் என்ன செய்வார்கள்? நின்று பார்ப்பார்கள். ஐயோ பாவம், ரொம்ப அடியோ, எந்த வண்டி இடித்தது என்று கேட்பார்களே தவிர அவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்வோம் என்று பல பேர் எண்ணுவது இல்லை. காரணம், அவர்கள் வேலை அவசரம் ஒரு பக்கம், கொண்டு போய் எந்த மருத்துவமனையிலே பதில் சொல்வது இரண்டாவது பக்கம், மூன்றாவது போலீஸ் எஃப்ஐஆர் போடுகிற போது வர சொல்லி அலைக்கழிப்பார்களே, இதெல்லாம் தேவையா என்று ஒருவன் அடிபட்டு கிடப்பதை பார்த்து பரிதாபப்பட்டு விட்டு நகர்ந்து செல்கிற மக்கள் நிறைந்த இந்த நாட்டில் இனிமேல் யாராவது சாலையில் ஒருவர் அடிபட்டு கிடந்தால் அவருடைய இரத்தப்போக்கு அடுத்த 48 மணி நேரம்தான் ஒரு மனிதனுக்கு விபத்தில் அடிபட்டவனுக்கு முக்கியமான நேரம். அது எவ்வளவு சீரியஸாக இருந்தாலும் மருத்துவர் இருக்கிறார், உடனடியாக எமர்ஜென்சி ஐசியூ இதில் சேர்க்க வேண்டும், சேர்த்தால் உயிர் பிழைக்கக்கூடும். பல நேரங்களில் சொல்வார்கள், ஒரு 10 நிமிடம் கொண்டால் வந்திருக்க கூடாதா, 5 நிமிடம் முன்னால் கொண்டு வந்திருக்க கூடாதா, பிழைக்க வைத்திருப்போமே என்று. அது மாதிரி இனிமேல் சாலையில் யாராவது அடிபட்டு கிடந்தால் தயவு செய்து தயங்காமல் பக்கத்தில் இருக்கிற எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் கொண்டு போய் சேருங்கள். உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அடுத்த 48 மணி நேரத்திற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். எந்த மாநிலத்திலாவது காட்டுங்கள். அது மாதிரி அண்மையிலே அடிபட்டு விழுந்த ஒரு வடமாநிலத்தை சார்ந்தவனை கொண்டு போய் சென்னை மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். அடி என்றால் கடுமையான அடி. அவனுக்கு மொழி தெரியாத நிலை, அவன் உணர்வு தப்பிதான் இருக்கிறான். இரவு பகலாக 24 மணி நேரம் 8 பெண் மருத்துவர்கள் மட்டும் அவனுக்கு சிகிச்சை செய்து பிழைக்க வைத்திருக்கிறார்கள். அவன் பீகார் மாநிலத்தை சார்ந்தவன் என்று பார்க்கவில்லை, ஒரு மனித உயிராகத்தான் பார்க்கிறோம். எங்கள் மொழி கொள்கை வேறு, எங்களுடைய மனிதாபிமானம் என்பது வேறு. அவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இங்கே படிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு 3வது படிக்கிற பிள்ளை, அதற்கு யாரும் சொல்லித்தரவில்லை. அந்த குழந்தை கேட்டால் சொல்கிறது, திக்கி திக்கி பேசுகிறது, மெல்ல மெல்ல தமிழ் பேச ஆரம்பிக்கிற அந்த குழந்தை சொல்கிறது, எங்களுடைய ஊரில் எங்கள் அப்பா அம்மா கூட செருப்பு போட்டதில்லை, ஆனால் இங்கே எனக்கு புது செருப்பு தருகிறார்கள். நான் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப கிழிந்த உடையோடு போவேன், தபால் பெட்டி என்று கிண்டல் செய்வார்கள். ஒட்டு போட்ட துணி, கிழிஞ்சல் துணி தான். இங்கே எனக்கு புதிதாக எல்லாரையும் மாதிரி சீருடை தருகிறார்கள். புஸ்தகமே நான் பார்த்ததில்லை, எனக்கு புது புத்தகம் பையில் வச்சு தராங்க. காலையில் வந்தால் டிஃபன் தராங்க, மத்தியானம் சாப்பாடு போடுறாங்க, பஸ்ஸில் ஏறினா காசு கேட்கறதில்ல. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிற பிள்ளைக்கு வயசு 8. எந்த மாநிலத்து பிள்ளை தெரியாது. எங்கள் மாநிலத்தை மண்ணை நம்பி வந்தவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அடைக்கலம். அதைத்தான் சொன்னார் அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே. என்னுடைய அரசாங்கம் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமில்லை, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நடத்துகிற ஆட்சி. கழகத்தை உருவாக்கிய போது அண்ணா சொன்ன தத்துவம் அதுதான், எல்லோருக்கும் எல்லாம். எனக்கு என்னவோ அதுதான் செல்லப்பாண்டியனுக்கு, செல்லப்பாண்டியனுக்கு என்னவோ அதுதான் இந்த ஒலிபெருக்கி அமைக்கிற தோழருக்கு, அவருக்கு என்னவோ அதுதான் அங்கே உட்கார்ந்திருக்கிற சகோதரிக்கு. இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சமம், எல்லோரும் ஒன்று என்று சொல்லுகிற ஓர் ஆட்சி, உத்தம ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. திட்டங்கள் எல்லோருக்குமாக போய் சேர்கிறது. எங்களை பார்த்து இந்தி படி இந்தி படி என்கிறானே, இந்தி படிக்காமல் நாங்கள் என்ன பின்தங்கி போய்விட்டோம்? நான் தொடங்குகிற போதே சொன்னார், செல்லப்பாண்டியனை அழைக்கிற போது விராலிமலை தொகுதியிலே நான் அதிகமான வாக்குகளை 96 வாங்கினேன் என்று. அதைவிட முக்கியமான செய்தி, பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, இருப்பது எல்லாம் திருச்சி தான். பேரன் திருச்சி சிவா தான், ஒளிவு மறைவு இல்லை. ஆனால் அந்த ஊர் தராத வாய்ப்பை முதலாக நாடாளுமன்றத்திற்கு செல்கிற வாய்ப்பை தந்ததே நீங்கள் தானே. அதற்கு பின்னால் தானே நான் தொடர்ந்து மாநிலங்களவைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அந்த 1.5 ஆண்டுகளில் செயல்பட்ட என்னுடைய அந்த வாய்ப்பு நீங்கள் தந்தது. நான் என்றைக்கும் அதை மறந்தது இல்லை. அங்கே இவ்வளவு காலமாக நான் இருக்கிறேனே, எனக்கு இன்னமும் இந்தியிலே பேச வராது. 1-2 சொற்கள் புரியும், அவ்வளவுதான். முழுமையாக எதுவுமே தெரியாது. ஆங்கிலத்தை வைத்துதான் நாங்கள் காலம் கடத்துகிறோம். அவர்களையும் ஆங்கிலம் பேச வைக்கிறோம். அதனால்தான் நம்முடைய பற்றி தெரிந்த காரணத்தினால் நம்முடைய பிரதமர் கூட எல்லோரிடமும் நமஸ்கார் என்பார், எனக்கு மட்டும் வணக்கம்தான் சொல்வார். ஒரு சுவையான செய்தி சொல்கிறேன். அவர் எல்லாவற்றையும் ஒரு தனி குணத்தோடு அணுகக்கூடியவர். அவருடைய அணுகுமுறையே வேறு.
குறைத்து சொல்லவில்லை, பாராட்டி தான் சொல்கிறேன். அதுதான் அவருடைய வெற்றியினுடைய ரகசியங்களில் ஒன்று. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிறந்த நாள் வருகிற போது வாழ்த்து செய்தி குடியரசுத் தலைவரிடமிருந்து வரும், பிரதமரிடமிருந்து வரும். இது ஒரு மரபு, ஒரு உருவாக்கப்பட்ட ஒரே தகவல், அதை அனுப்புவார்கள். இவர் வந்ததற்கு பின்னால் உறுப்பினர் எந்த மாநிலத்தை சார்ந்தவரோ அந்த மொழியிலே அனுப்ப ஆரம்பித்தார். கேரளாவில் இருக்கிறவர்களுக்கு மலையாளம், ஆந்திராவில் தெலுங்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு தமிழ், பஞ்சாபில் இருக்கிறவர்களுக்கு பஞ்சாபியில், காஷ்மீரில் இருக்கிறவர்களுக்கு காஷ்மீரி. எனக்கு முதலாக அந்த கடிதம் வந்தபோது நான் பார்த்து பரவசமுற்றேன். கையெழுத்து வேறு மொழியில், ஆனால் வாசகங்கள் எல்லாம் தமிழில் இருந்தது. நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்பினேன். பதில் கடிதம் எழுதினேன். என்ன மொழியில் எழுதினேன் தெரியுமா? குஜராத்தியில் எழுதினேன். உனக்கு குஜராத்தி தெரியுமா என்று கேட்காதீர்கள், எங்கள் ஊர் சேட்டுக்கு தெரியும். நான் அவரிடம் சென்று பிரதமருக்கு இந்த கடிதத்துக்கு ஒரு நன்றி எழுத வேண்டும், எழுதி கொடு என்று வாங்கினேன். வாங்கியதோடு அனுப்பவில்லை, சென்னைக்கு சென்று அங்கே இன்னொருவரிடம் காட்டி இது சரியாக இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா இவர் என்ன எழுதினார்னு தெரியாமல் இவர் அவரை இந்த கடிதம் போய் சேர்ந்து விட்டது. அடுத்த பிரதமர் என்னை பார்த்தபோது கையை பற்றி கொண்டு சொன்னார், நீங்கள் குஜராத்தியில் கடிதம் எழுதியிருந்தீர்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கும் நீங்கள் தமிழில் எழுதியது ரொம்ப பரவசமாக இருந்தது. அதனால் தான் சொல்கிறேன், அவரவர் தாய்மொழியிலே படித்தால் என்ன, எதற்காக இந்தி என்று சொன்னார். அவர் உடனே தோலை பற்றி சரி சரி தெரியும் எனக்கு, நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு நினச்சி. நன்றாக யோசியுங்கள். தமிழ் மட்டுமே படித்து ஆங்கிலம் மட்டுமே படித்து தமிழன் எந்த வகையில் குறைந்து போனான்? தமிழ் நம் தாய்மொழி, உலகத்தின் மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி. ஆங்கிலம் உலகத்திற்கு தொடர்பான மொழி. இந்தியை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்பதை விட எனக்கு தேவையில்லை, அது இல்லாமல் என்னால் வாழ முடியும். ஒரு தகவல், புது தகவல் இதுவும் தான். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் இன்றைக்கு உலகத்தையே மிரட்டி கொண்டிருக்கிறார், எல்லா நாடுகளையும் மிரட்டுகிறார். பலவிதமான செய்கைகள் பலருக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. ஆனால் அவர்களுடைய அதிகாரத்தின் காரணமாக, அவர்களுக்கு இருக்கிற பல்வேறு வசதிகளின் காரணமாக வணங்கி போகிறார்கள். அமெரிக்காவிலே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது பொது வெளியில். அந்த நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் இருக்கிறார், அவர் கூகுளினுடைய தலைவர். கூகுள் என்பது எது என்று உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய செல்போனிலும் இருக்கும். எதை கேட்டாலும் சொல்லும், சங்க இலக்கியத்தையும் சொல்லும், சந்தேகங்களுக்கும் விடை சொல்லும், சொல்லுக்கு பொருள் சொல்லும், மொழிக்கு மாற்று சொல்லும், உக்ரைன் போர் ஏன் என்று விளக்கு விளவும் தருகிற கூகுள், உலகத்தை கைக்குள்ளே தருகிற அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் பெயர் சுந்தர் பிச்சை. அவர் ஒரு தமிழன். அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். இவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? இந்த கூகுள் நிறுவனம் உலக புகழ் பெற்ற நிறுவனம், செயல்படுவது அமெரிக்காவில், அவர் இந்தியாவில் இருக்கிறார். I want a straight question, put a straight question to the CEO of Google. உங்களுடைய அந்த நிறுவனம் அமெரிக்காவுக்காக செயல்படுமா, இந்தியாவுக்காக செயல்படுமா? சொல்லுங்கள். இந்த இளைஞன் எழுந்து சொன்னான், மனித குலத்திற்காக செயல்படும் என்றான். கொஞ்சம் கூட அஞ்சவில்லை. அந்த இளைஞன் அமெரிக்க நாட்டு அதிபரை பார்த்து பயந்து பேசவில்லை, வேறு மாதிரி பேசி சிக்கலிலே மாட்டிக்கொள்ளவில்லை. மனித குலத்திற்காக செயல்படும், நான் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற ஊரிலே இருந்து வருகிறேன் என்று உணர்த்தினான். நான் இப்போது ஐநா மன்றத்திற்கு சென்றிருந்தேன். அதில் உரையாற்றுகிற வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். அவர்கள் என்ன எழுதி தருகிறார்களோ அதைத்தான் படிக்க வேண்டும். அதில் ஒரு வார்த்தை கூட சேர்க்கக்கூடாது. காரணம், உலக நாடுகள் இருக்கிற மன்றம் அது, இந்தியாவினுடைய பிரதிநிதி, என் கடமை அது. பேசுகிற வாய்ப்பே பெரிய விஷயம். அதில் என்ன இருந்தது தெரியுமா? கடைசியாக முடிக்கிற போது வசுதேவ குடும்பகம் என்று இருந்தது. என்றால் உலகம் ஒன்று என்று பொருள். அது சமஸ்கிருத வார்த்தை. நான் அங்கிருந்த தூதரக அதிகாரியிடம் சொன்னேன், நான் ஒரு வார்த்தையை சேர்த்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அவர்கள் அப்படி பழக்கம் இல்லையே என்றார்கள். நான் சொல்கிறேன், தவறோ சரியா யோசித்து சொல்லுங்கள். என்ன என்று கேட்டார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றேன். அங்கு வேலை பார்த்த ஒரு தமிழ் அதிகாரி, பெண் அதிகாரி சொன்னார் அதனுடைய பொருளை. இருந்தாலும் நாங்கள் முடிவு செய்ய முடியாது, டெல்லிக்கு கேட்கிறோம் என்று டெல்லிக்கு அனுப்பினார்கள். வெளியுறவுத்துறைக்கு பின்னர் பிரதமர் அலுவலகத்திற்கு சென்றது.
கடைசியாக அங்கிருந்து பதில் வந்தது, சேர்த்து கொள்ளலாம், தவறில்லை. 193 நாடுகள் இருக்கிற அந்த அவையில் ஒரு தமிழனாக இதே வேட்டி ஜிப்பாவோடு போய் நின்று அவர்கள் கொடுத்ததை படித்து கடைசியாக முடிக்கிற போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசிவிட்டோம். இதுதான் தமிழன். யாதும் ஊரே, எல்லா ஊரும் என்னுடைய ஊர்தான், பேர் தான் திருச்சி சிவா, எல்லா ஊரும் என் ஊர்தான், உன் உறவினர் யார், யாவரும் என் உறவினர் தான் என்று சொன்னவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தான். அந்த பண்பு இன்னமும் தொடர்கிறது. ஆனால் அதை சிதைக்க, இதை மாற்ற, இந்த மண்ணுக்கு வேறு தத்துவத்தை கொண்டு வந்து தர, குறுகிய மனப்பான்மையோடு எல்லாவற்றையும் அணுக வேண்டும் என்று சொல்லுகின்ற, ஒற்றுமையாக பல குணங்களோடு வாழ்கிற நம்மை இல்லை எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற, யூனிட்டி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி என்று சொல்வார்கள். இவர்கள் யூனிஃபார்மாக இருக்க வேண்டும் என்கிறார்கள், நாம் யூனிட்டி என்று சொல்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமையை காணுகிற நாடு, அதை சிதைக்காதீர்கள் என்று சொல்லுகிற துணிச்சல் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருக்கு. நம்முடைய முதலமைச்சருக்கு 2 வடிவங்கள். ஒன்று, முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து ஒரு தாயாக இருந்து தேவையானதை செய்கிறார். இறைவனைத்தான் சொல்வார்கள், தாயினும் சால பரிந்து. ஒரு தாய்க்கு தான் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பது தெரியும். குழந்தை அழுதால் தந்தை சொல்வான், அது ஏன் கத்துது, அடக்கு என்று சொல்வார்கள். ஆனால் பசிக்கு அழுகிறதா, எறும்பு கடித்து அழுகிறதா, தூக்க சொல்லி அழுகிறதா என்று தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அவள் தானே சுமந்தவள், அவள் தானே உயிர் கொடுத்தவள், அவள் தானே அந்த உடலுக்கு உரமேற்றுவதற்கு தன் இரத்தத்தை பாலாக ஊட்டி வளர்த்தவள். அது அந்த பிள்ளைக்கும் தெரியும், தாய்க்கும் தெரியும். ஆனால் அந்த தாயை விட சால பறிக்கக்கூடியவன் இறைவன், சிவபெருமான் என்று சொல்வார்கள். அப்படி தாயை போல தாயினும் சால பறிந்து என்ற தாயுமானவன் என்ற பெயரால் தான் 70 வயதானவர்களுக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து ரேஷன் பொருள் தரும். இது மனிதாபிமானம், இது தாய்மை உணர்வு. இன்னொரு பக்கம் ஒரு கட்சியின் தலைவனாக நின்று ஒன்றிய அரசு மிரட்டினாலும், எந்த அச்சுறுத்தல் வந்தாலும், தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி என்று சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு வீரன் இன்னொரு பக்கம். ஆக எல்லா வகைகளிலும் பார்த்தால் ஒப்பற்ற ஒரு தலைவன் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறார். நல்லதொரு ஆட்சி கிடைத்திருக்கிறது. தேர்தல் நெருங்கிவிட்டது, இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். சரியாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் நெருங்குகிறது. உங்களிடம் வந்து விலை பேசுவார்கள், உங்களிடம் வந்து வேறு கதை சொல்வார்கள், ஆனால் நடைமுறையில் பேசுங்கள். இப்போது நீங்கள் மாலையிலேயே வந்துவிட்ட காரணத்தால் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் உங்களிடம் பேசியது இவ்வளவு நேரம் 55 நிமிடம் பேசியிருக்கிறேன். இவ்வளவு நேரத்தில் நான் யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா, தனிப்பட்ட முறையில் தாழ்த்தி பேசினேனா? என் வேலை அதுவல்ல. ஏன் தெரியுமா? நான் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறேன். வந்திருப்பது திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. என் வார்த்தைகள் என் கட்சிக்கு வலிமை சேர்க்க வேண்டும், என் கொடியை இன்னும் கொஞ்சம் உயர்த்த வேண்டுமே தவிர பங்கம் தடிவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி எனக்கு இருக்கிறது. அடுத்தவர்களை ஏசுவது எங்களுக்கு வேலை இல்லை. எங்கள் கட்சி கொள்கைகள், தலைவர்கள், சாதனைகள், திட்டங்கள், உயர்ந்திருக்கிற தமிழ்நாடு, இதை சொல்வதுதான் எங்கள் பணி. ரொம்ப நாளைக்கு பின்னால் வந்திருக்கிறேன். மீண்டும் தேர்தலுக்கு வரக்கூடும். அதற்கு முன்னால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்கிறேன், உங்களுடைய திருச்சி சிவா, உங்களால் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட நான் வந்து உங்களிடம் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். வீடு திரும்பியதற்கு பின்னால், உறங்குவதற்கு முன்னால், உறக்கம் உங்கள் இமைகளை தழுவி கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் நான் சொன்னவற்றை எண்ணி பாருங்கள். உங்கள் உள்ளம் சரி என ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். பிரச்சனைகளுக்கு போராட வாருங்கள் என்று அழைக்கவில்லை, அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நாட்டு மக்கள் நடுத்தருவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்துகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கும். உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளின் வருங்காலம் நலமுடன் வளமுடன் இருக்க திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். ஆதரவு தாருங்கள். எதிர்காலம் ஒளிமயமானது. நன்றி, வணக்கம்.